ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வஞ்சர மீன் குழம்பு எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அதோட க்ளீனிங் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ தின்னாக நம்ம பீஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம தின்னாக மீனை ஸ்லைஸ் பண்ணும் போது மீனில் மசாலாலாம் நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு மீன் நான் சாம்பிளுக்கு காட்டுறேன். நைஃப் எப்பொழுதுமே நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா நமக்கு பீஸ் நல்லா தின்னாக நம்மளால் போட முடியும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி ஆகிடலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள் சொல்கிறேன். நான் மீனோட தலை மட்டும் எடுத்திருக்கேன். தலையும் வால் பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் மீன் குழம்புல மீன் சேர்த்தா அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். பாருங்கள், இப்போது நம்ம ஒரு 100 கிராம் புளி திக்காக நம்ம கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கொத்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு. நான் சொன்ன டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் மீன் குழம்பு இது தான். இப்போ தான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம தாளிப்புக்கு எதுவுமே கொடுக்கல. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் நம்ம எதுவுமே சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தாளிப்புக்கே கொடுக்காம அந்த ஃப்ளேவரே இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரையும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஆனியனுக்கு மேலே, எண்ணெய்க்கு மேலே ஆனியன் நல்லா மிதக்குது. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை அது மேலே தூவிடலாம். இப்போ நம்ம ஒரு கப் ஃபுல்லாக தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். தக்காளியும் வெங்காயமும் இதில் நிறைய சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் தாராளமாக தக்காளி சேருங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இது நல்லா குழைய வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம புளி கரைசலில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், நம்மளோட சீக்ரெட்டான ஒரு மேஜிக் இருக்குல்ல, மீன் குழம்பு மேஜிக், அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். பாருங்கள், புளி கரைசல், இதில் குழம்பு மிளகாய்த்தூள் இது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நிறைய சேர்த்துருக்கேன் புளியும் குழம்பு மிளகாய்த்தூளும். ஏன்னா மீனோட தலை ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் மீன் குழம்பு நம்ம நிறைய கூட்டினா தான் நம்ம அதை வேக வைக்க முடியும். பாருங்கள், சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்தாச்சு. இது நம்மளுடைய சீக்ரெட்டான மீன் குழம்பு ரெசிபி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு மீன் குழம்புல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், எங்கள் வீட்டில் ஆளுங்க அதிகம். அதனால் ஆட்கள் எப்பொழுதும் 8-10 பேர் நாங்கள் சாப்பிட்றதுனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்வோம். உங்களுக்கு தேவையான அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அந்தந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும், மூடிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள்.
கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்தது, செம்ம சூப்பர் ஃப்ளேவர் இப்போவே வந்தது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தேங்காவை ஃபுல்லாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 மூடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நீங்கள் சேர்த்துருங்க. மீன் குழம்பு மதியம் முடிஞ்சு நைட்டுக்கு இட்லி தோசைக்கு கூட நம்ம டிஃபனுக்கு சட்னிக்கு பதில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் இந்த விஷயம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை நம்ம கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வைக்க வேணாம், அப்படியே வச்சுருப்போம். லேசாக ஒரு கொதி வரும்போது மீனை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துருவோம். மீன் தலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நம்ம குழம்பும் அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் வரும். பாருங்கள், வால் பகுதி அவ்வளோதான். இவ்வளோ மீன் தான் நான் குழம்புல சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக அப்படியே கலராமல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மீனை லைட்டாக உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம சட்டியை வந்து கலரிகிட்டே இருக்கக்கூடாது, கரண்டி வச்சு, மீன் உடஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சி. வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், நல்லா புஷ்டியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு, அருமையாக இருந்தது இந்த மீன் குழம்பு. இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.